வணக்கம். தினம் ஒரு டிஷ் நம்பர் 46. நேத்திக்கு பதிவிட முடியாததுக்கு ரொம்பவே மன்னிக்கவும். நிறைய பேர் ஆர்வத்தோட வெயிட் பண்ணி ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தீங்க. இனிமேல் தொடர்ச்சியாக கொடுக்க பார்க்குறேன். வாழைத்தண்டு சூப்பு தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிற ரெசிபி. வாழைத்தண்டு, கருவேப்பிலை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகத்தூள், சோம்பு பவுடர், இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. வழக்கம் போல் சூப்புனாலே மிளகு பவுடர் வேணும். அது அடுத்தது கொத்தமல்லி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு சூப்பில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. கிட்னி ஸ்டோனுக்கு இது ரொம்ப உகந்தது. டயபிட்டிஸ் பேஷண்ட் இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம், அதாவது க்ரீமியாக வேணுங்கிறதுக்காக, திக்காக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கணும். இந்த ப்ராசஸை முதல்ல முடிச்சுட்டு, இப்போ கடாயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிச்சிட்டு, அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பொடிசாக கட் பண்ணி இஞ்சியும் பூண்டையும் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நான் பேஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால ஜில்லுன்னு இருந்துச்சு, அதனால் இது தெரிக்குது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஜீரக பவுடர், அடுத்தது சோம்பு பவுடர், இதெல்லாம் அரை ஸ்பூன் போதும். இப்போ நான் செய்ய போகிறது 4 பேருக்கு தேவையான அளவுக்கு உள்ள சூப்பு தான். நான் 1 கப் அளவுக்கு தான் வாழைத்தண்டு எடுத்துகிட்ருக்கேன். அந்த வாழைத்தண்டை கட் பண்ணி நம்ம மோரில் போட்டு வச்சுருப்போம். அதை வடிச்சிட்டு ஓரளவுக்கு ரொம்பலாம் ஃபுல்லாக நம்ம புழிஞ்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த தண்ணியோடையே நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அந்த மோரெல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம சேர்க்குறது ஒன்றுக்கு, அதாவது 1 கப்பு வாழைத்தண்டுக்கு நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஆக்சுவலி அது ரொம்ப திக்காயிருச்சு. நீங்கள் 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நான் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சீக்கிரமாக வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லாவே இந்த வாழைத்தண்டு பொடிசாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். மேக்ஸிமம் ஒரு 5 to 7 மினிட்ஸில் நமக்கு வெந்திருக்கும். இந்த வெந்ததில் தான் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்க்குறோம். அது எதுக்காகனா, எப்படி பார்த்தாலும் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி சுண்டிகிட்டு இருக்குமே தவிர க்ரீமியான ஒரு எஃபெக்ட்டுக்கு வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சதை நம்ம இதில் ஊற்றி கலந்த பிறகு ஒரு மாதிரி அது நல்லா திக்காகிறத, க்ரீமியான ஒரு டைப்பாக வர்றதை நம்ம பார்க்க முடியும். அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் நம்ம சேர்க்குறோம். பெப்பர் காரம் தான் சூப்புக்கெல்லாம் சரியாக வரும். நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகான்லாம் பொதுவாக நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ இந்த பெப்பர் காரம் உங்களுக்கு போதுமான நான் போட்டிருக்கிறது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே கொத்தமல்லி தழை ஒரு ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போ பெப்பர் காரம் உங்களோட வீட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் சர்விங் பவுலில் நீங்கள் அதை சர்வ் பண்ணலாம். இப்போ சர்வ் பண்ணுற நேரத்தில் பெப்பர் பவுடர் போட்டும் அவங்கவுங்களுக்கு தேவைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதாவது நம்ம செய்கிற மொத்த பாத்திரத்துலேயே பெப்பரை சேர்க்காமல் இண்டிவிஜுவலாகவும் ஆட் பண்ணுற மாதிரியும் நம்ம கொடுக்க முடியும். இதுதான் வாழைத்தண்டு சூப் செய்கிற ஒரு ரெசிபி. இந்த மாதிரியான ஹெல்தி சூப் அப்பப்போ நம்ம ஏதாவது ஒரு டைப் அப்பப்போ சாப்பிட்டுட்டு வரணும். அதுதான் நமக்கு நல்லது. ஸோ சூப் வகைகள் அடிக்கடி எடுத்துக்கிற பழக்கத்தை குழந்தைகளுக்கும் ஏற்படுத்துங்க. தேங்க்யூ.